Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. 22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படி நாம் மாற்றப்படுகிறோம், தேவனுடைய கிருபை எப்படி நம்மை மாற்றுகிறது என்பதை குறித்த போதனை இது. இங்கே 4 காரியங்கள் நடக்கிறது என்று பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். 4 காரியம். 1, மாற்றம், கிறிஸ்தவ மாற்றம், வாழ்க்கையின் மாற்றம் கிராஜுவலாக நடக்கிற ஒன்று. அதாவது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிற ஒன்று. அதனால தான் இங்கே கனிங்கிற அந்த மெட்டஃபார் பயன்படுத்துகிறார். அதாவது கனி என்று அதை குறித்து பேசுகிறார். ஏன் கனின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு? எப்படி ஒரு விதையை விதைச்சி அதன் மூலமாக முளை கிளம்பி செடி வந்து மரமாகி அதில் காய் காய்ச்சி அப்புறம் பழம் வருதோ, அதுபோல் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் நடக்கிற ஒன்று தான் கிறிஸ்தவ மாற்றம். கிறிஸ்தவ மாற்றம்ங்கிறது ஆவியானவர் உள்ள நடப்பிக்கிற ஒரு காரியம். 2வது, இந்த சேஞ்ச், இந்த மாற்றம் விசுவாசிக்குள்ளாக ஏற்படுகிற அந்த மாற்றம் மெதுவாக படிப்படியாக வர்றது மட்டும் இல்லை, இது நிச்சயமாய் நடக்கக்கூடிய ஒன்று. இது நிச்சயம். ஏன் சொல்கிறேன் இது நிச்சயம்னு? இதை பற்றி என்ன சொல்லியிருக்குது? ஆவியின் கனின்னு சொல்லியிருக்குது. இது நீங்கள் உண்டு பண்ணுற ஒரு காரியம் இல்லை, ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை உண்டு பண்ணுறாரு. அதனால தான் நான் சொல்கிறேன், இது நடக்காமல் போயிடாது, நடக்காமல் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. 3வது, இந்த மாற்றம் உள்ளாக நடக்கிற ஒரு காரியம், உள்ளே நடக்கிற ஒரு காரியம். இது வெளியே நடக்கிற காரியம் இல்லை. பாருங்கள், இது கொண்டு வந்து டெக்கரேட் பண்ணுற மாதிரி வெளியே ஒட்ட வைக்கிறது இல்லை. இப்போ 4வது பார்ப்போம். 4வது, அது ஒரு சிமெட்ரிக்கல் சேஞ்ச். சிமெட்ரிக்கல் சேஞ்சுனா அதான் சொன்னேன் இல்லையா, வெல் பேலன்ஸ்னா எல்லா பண்புகளும் ஒருங்கிணைந்து வருகிறது. ஒன்று இருந்து ஒன்று இல்லாமல் இல்லை, எல்லா பண்புகளும் ஒன்று. அது என்னன்னா, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இந்த வேத விளக்க உரையெல்லாம் எழுதுகிறவங்க இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, விளங்காத ஒரு புதிர் இருக்குது. அதை விளக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி எடுத்து என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, விளக்கிறதுக்கு பல விளக்கங்களை கொடுக்குறாங்க. ஆனால் அது இன்னும் திருப்திகரமாக இல்லை அவங்களுக்கு. ரொம்ப நூற்றுக்கணக்கான வருஷங்களாக அப்போலேருந்து ரெஃபர்மேஷன் பீரியட்லேருந்தே அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இதில் ஏதோ மர்மம் இருக்குது. என்ன மர்மம்? எப்படி சொல்லியிருக்காருன்னு கவனிங்க. ஆவியின் கனியோ அப்படின்னு இருக்குது. ஆவியின் கனியோ அப்படின்னு சொல்லிட்டு 9 காரியங்களை லிஸ்ட் பண்ணுறாரு. 9 காரியங்களை லிஸ்ட் பண்ணால் இது என்ன கிராமட்டிக்கல் எரரா? இது என்ன தப்பா? ஆவியின் கனிகளோ அப்படின்ல சொல்லியிருக்கணும். ஏன்னா 9 காரியம் சொல்கிறீங்களே, ஆவியின் கனின்னு என்னன்னு சொல்கிறேன்ட்டு 9 காரியத்தை சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி ஆவியின் கனியோன்னு சொல்லலாம்? ஆவியின் கனிகளோ அப்படின்ல சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் வேணும்னே ஏதோ ஒரு நோக்கத்தோட சிங்குலரில் சொல்கிறாருன்றாங்க. ஆவியின் கனின்னு சிங்குலரில் சொல்கிறாரு. இதை பலவிதமாக விளக்குறாங்க நிறைய பேர். அதில் மிகச்சிறந்த விளக்கத்தை ஜானத்தன் எட்வர்ட்ஸ்ன்றவர், அவர் 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர். அமெரிக்காவில் அவர் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதலே உண்டாச்சு. அவர் ரொம்ப அழகாக இதை விளக்குறார் பாருங்கள். அவர் மாதிரி விளக்கத்தை எங்கேயும் பார்த்தது கிடையாது. அற்புதமான விளக்கம் ஒன்று சொல்கிறாரு. ஏன் ஆவியின் கனின்னு சொல்லிட்டு 9 காரியங்களை சொல்கிறாரு? கனிகள்ல சொல்லணும்.
இந்த மர்மம் முடிச்ச கட்டவிழ்க்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, ஏன் அப்படி வந்திருக்குதுன்னா 2-3 காரியங்கள் இதை பற்றி சொல்கிறார். ஒன்று, இந்த ஆவியின் கனிங்கிறது ஒன்று தான்றாரு. ஒன்று தான். இந்த 9ம் வேற வேற கிடையாது. ஒன்று தான். ஒரு ஆப்பிள் 9 துண்டாக போட்டால் ஒன்றில் இருக்கிறது இன்னொன்றுலையும் இருக்கும், ஒரு துண்டில் இருக்கிறது இன்னொன்றுலையும் இருக்கும். ஏன்னா அதே ஆப்பிள் தானே அது, அதில் வர்ற துண்டு தானே அது. 9 துண்டுகளாக இருக்குது, ஆனால் அது எல்லாம் சேர்ந்து ஒரே இதுதான் அப்படின்றாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஒன்று இருந்து இன்னொன்று இல்லாமல் இருக்க முடியாது. உங்களுக்கு வந்தது கிடைச்சது ஒரு மாற்றம். அந்த கிடைச்சிருக்கிற மாற்றம் ஆவியானவர்கிட்ட வந்ததா, ஆவியானவர் உண்டு பண்ணதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழின்றாரு. எல்லாம் ஒருங்கிணைந்து வந்திருக்குதா, இல்லை ஒன்று இருக்குது இன்னொன்று இல்லை, சரியான ப்ரொப்போர்ஷனில் இல்லை, சரியான அளவில் இல்லை, இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது, அப்படி இருக்குதா? இல்லை, எல்லாம் வெல் பேலன்ஸ்டாக அருமையாக ஒன்றா சேர்ந்து வந்திருக்குதா? ஆவியானவர் உங்களுக்குள்ள இந்த கனியை பிறப்பித்தால், நிறைய கிறிஸ்தவங்க பாருங்கள் ஆவியின் கனிகள்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா 9 சொல்லியிருக்கு அப்படின்னு, கிராமர் கரெக்டாக இருக்கணுமேனு. ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஆவியின் கனின்னு சொல்கிறாரு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், 9 காரியத்தை சொல்கிறார். ஆவியின் கனி. இந்த 9ம் சேர்த்து ஒரே கனி தான்றார். அப்போ என்ன சொல்கிறார், ஏன் அப்படி ஒரே கனியை 9 விதமாக சொல்லியிருக்குதுன்னா, அந்த ஒரு கனியில் ஆவியானவர் உண்டு பண்ணுகிற அந்த ஒரு காரியத்தில் இவ்வளவும் இருக்குது. 9 விதமான காரியங்கள் அதில் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறார். ஒன்று இருந்து இன்னொன்று இருக்க முடியாதுன்றார். இதுக்கு பல விதமான அருமையான எக்ஸாம்பிள்ஸை கொடுக்குறார். உதாரணத்துக்கு சமாதானம் அப்படின்னு எடுத்துங்க. அது 9ல் 1 இல்லையா? அன்பு, சந்தோஷம், சமாதானம் அப்படின்னு வருது இல்லையா? சமாதானம் அதை எடுத்துங்க. அதோடு கூட சாந்தம்னு ஒன்று வருது. இங்கிலீஷில் ஜென்டில்னஸ்னு வரும். அந்த ஜென்டில்னஸ்ன்றது ப்ராப்பராக மொழிபெயர்த்தா மனத்தாழ்மை அப்படின்னு வரும். மனத்தாழ்மைன்னு வரும். தாழ்மை, சிம்பிளாக சொல்லப்போனால். இப்போ சாந்தத்தையும் தாழ்மையும் எடுத்துங்க. இது 2த்தையும் வச்சு ஒரு உதாரணம் பார்க்கலாம் பாருங்கள். ரொம்ப பெருமையாக இருக்கிற ஆள், பெருமை பிடிச்ச ஆள் எனக்கு சமாதானம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இவர் சொல்கிறாரு அது உண்மையான சமாதானம் இல்லை, போலி சமாதானம். ஒரு சரியான கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரட்டும், அந்த சமாதானம் எங்கே போச்சுன்னே தெரியாது, ஓடிடும். வேதம் சொல்கிற சமாதானம், ஆவியானவர் உண்டு பண்ணுகிற சமாதானம், புத்தி கெட்டாத தேவ சமாதானம். அப்படின்னா பார்க்குறவங்க என்ன இப்படி நடந்திருக்குது, இவ்வளோ மோசம் நடந்திருக்குது, இருந்தாலும் தேவ சமாதானம் இருக்குதே அப்படின்னு பார்க்குற அளவுக்கு, விளக்க முடியாத அளவுக்கு, புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஒரு தேவ சமாதானம் அங்கே இருக்குது. அதுதான் ஆவியானவர் உண்டு பண்ணுறது. போலி சமாதானம் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது சமாதானம் மாதிரி இருக்கும். அவன் சொல்லிக்குவான், எனக்கு சமாதானம் இருக்குது, எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். பீஸ்ஃபுல்லாக உலகத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா? அது போலி சமாதானன்றாரு. ஏன்னா பெருமைக்காரனுக்கு எப்படி இந்த ஆவியின் கனியாகிய இந்த இன்னொரு பகுதி அது எப்படி இருக்க முடியும்? சமாதானம் எப்படி இருக்க முடியும்? ஒன்று இல்லாமல் இன்னொன்று இருக்க முடியாது. இந்த கனின்னா 2ம் வரணும், 9ம் வரணும்னு கேட்டால் ஒன்று இல்லாமல் இன்னொன்று இருக்க முடியாது அப்படிங்கிறாரு. சொல்கிறாரு கவலை எப்படி வருது? கவலை எப்படி வருதுன்னா, ஒருத்தனுக்கு மனத்தாழ்மை இல்லாததுனால கவலை வருது. அவன் என்ன நினைக்கிறான், எல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்குது, எனக்கு தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும், அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், 10 வருஷம் பொறுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அவன் என்ன சொல்கிறான், நான் அங்கே போக போகிறேன், இந்த வேலை செய்ய போகிறேன், இப்படி சம்பாதிக்க போகிறேன், இந்த மாதிரி பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன்னு அவன் பேச்சே வித்தியாசமானதாக இருக்கும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13-14 இப்படி சொல்லுது பாருங்கள். சொல்கிறேன், மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சங்காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால்
இன்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அதாவது ஒன்று சொல்லும்போது, நான் அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறேன், அடுத்தது என்ன பண்ண போகிறேன், எங்கே போக போகிறேன், என்ன செய்ய போகிறேன், என்ன தொழில் பண்ண போகிறேன், என்ன படிக்க போகிறேன், என்ன இப்போ யாரை கல்யாணம் பண்ண போகிறேன் எல்லாம் பேசும்போது எப்படி பேசுன்றாரு, கர்த்தருக்கு சித்தமானால் அப்படின்னு பேசுன்றார். கர்த்தருக்கு சித்தமானால். இது கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்களும் நல்லா கற்றுருப்போம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் கொஞ்சம் வருஷங்கள் இருந்துதான் வழங்கிட்டு இருக்கோம். அது என்ன வழங்கியிருக்கோம், நாம் எல்லாமே திட்டமிடுறதுல கணக்கு போடுறதுல பெரிய ஆளுங்க. நம்ம எல்லாருமே, நான் கூட கணக்கு நல்லா போடுவேன். இது போட்டு இப்படி பண்ணி அப்படி பண்ணி பண்ணி அங்கே போயிடலாம், இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் போட்டு வச்சுருந்தேன் கரெக்டாக. கர்த்தர் வேறு கணக்கு போட்டு வச்சுருக்கிறாரு. நான் போட்ட கணக்கு வேறு, அவர் போட்ட கணக்கு வேறு. கடைசியில் இங்கே கொண்டாந்து விட்டார். இங்கே கொண்டாந்து விட்டோன்னே யோசித்தேன் நான், ஆண்டவரே வேறு இடமே கிடைக்கலையா உமக்கு, எங்கெங்கேயோ போயிருக்கிறேன், அங்கெல்லாம் விட்டுட்டு இங்கே கொண்டாந்து விட்டுறார். என் மனம் கேட்டது வேறு, கேட்டதையெல்லாம் தர்ற ஒரு நீர் கடைசியில் இங்கே கொண்டாந்து என்ன விட்டுறது, உங்களுடைய சித்தமா இங்கே வந்து இப்படி இருக்குதே அப்படின்னு. ஆரம்ப காலத்தில் ஒன்றும் பெரிய இது கிடையாது பாருங்கள், இந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போ நான் கேட்டிருக்கிறேன், நினச்சிருக்கிறேன், கவலைப்பட்டிருக்கிறேன், பாரப்பட்டிருக்கிறேன், பயந்துருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நம்ம நினைக்கிறோம், நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம நினைக்கிறபடி தான் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய பாடம் என்னன்னா, கர்த்தருடைய சித்தத்தின்படி எல்லாம் நடந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம். எப்போவுமே கர்த்தருடைய சித்தம் வந்து நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. அது சில நேரத்தில் அது தீங்கு மாதிரி தெரியலாம், நமக்கு நல்லது இல்லை மாதிரி தெரியலாம். கர்த்தருடைய சித்தம் வந்து நம்ம பார்வையில் பெருசாக தெரியாமல் இருக்கலாம். அது என்ன இப்படி பண்ணிட்டாரு கர்த்தர், என்னை கை விட்டாரு அப்படிலாம் யோசிச்சிருக்கிறேன் நான். கர்த்தர் நம்மளை அவ்வளோதான் கழுவி விட்டார் போல இருக்கு, கை கழுவி போ அப்படின்னு. எவ்வளோ ஜெபம் பண்ணோம், என்ன பண்ணோம், கடைசியில் இப்படின்னு யோசித்தேன் நான். ஆனால் கர்த்தருடைய சித்தம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அவர் 10 வருஷத்துக்கு பிறகு நான் எப்படி இருப்பேன்னு பார்த்துட்டாரு, 20 வருஷத்துக்கு பிறகு எப்படி இருப்பேன்னு பார்த்துட்டாரு, 35 வருஷத்துக்கு பிறகு நான் எப்படி இருப்பேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன், எவ்வளவு கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுறவனாக இருப்பேன், எப்படி வெற்றிகரமாக வாழ்வேன்றதை அவர் பார்த்துட்டாரு. எனக்கு என்ன வச்சுருக்காருன்னு அவருக்கு தெரியும், சிறந்தது தான் வச்சுருக்காரு. அது கொஞ்சம் கஷ்டமானதாக எனக்கு தெரியுது தற்காலிகத்தில். அப்போ மனத்தாழ்மை ரொம்ப அவசியமாக இருக்குது. யார் கவலைப்படுவான்னா, இந்த மனத்தாழ்மை இல்லாதவன். எனக்கெல்லாம் தெரியும், எனக்கு நான் கணக்கு போட்டுருவேன், நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறவன் தான் கவலைப்படுவான். மனத்தாழ்மை இருந்ததுன்னா அவன் என்ன சொல்லுவான், கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் போக போகிறேன், கர்த்தருக்கு சித்தமானால் இதை செய்ய போகிறேன், கர்த்தருக்கு சித்தமானால் இதை நான் நடப்பிக்க போகிறேன்னுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், கர்த்தருக்கு சித்தமானால் தான் எனக்கு வேணும், அது கர்த்தருக்கு சித்தமானால் தான் நான் அதை செய்யணும், கர்த்தருடைய சித்தம் தான் நடக்கணும். அப்போ வேறு ஏதாவது நடுவில் அது சரியாக நடக்காமல் போயிடுச்சுன்னா இவனுக்கு ஒரு பெரிய கவலை கிடையாது, இவன் சமாதானம் எங்கேயும் போயிடாது. ஏன்னா அவன் தான் சொல்கிறான் கர்த்தருக்கு சித்தமானால்னு. சமாதானம் எங்கேயும் போகாது பாருங்க. இந்த கர்த்தருக்கு சித்தமானால்ன்றதை விட்டுட்டு நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி கழட்டிடுவேன், இப்படி பண்ணி வெட்டி முறிச்சிடுவேன்றவன் வந்து இவன் நினச்சது நடக்கலைன்னா இவன் சமாதானமே போயிடும். இவன் சமாதானம் போகிறது இல்லாமல் கூட இருக்கவங்க சமாதானத்தெல்லாம் அவன் கெடுப்பான். அவனால் சும்மா இருக்க முடியாது. ஏன்னா வெறுப்பு, ஒரு கசப்பு, நினச்சது நடக்கலை, நான் இப்படியெல்லாம் நினச்சேன், கடைசியில் எனக்கு இப்படி நடக்கலை, நான் இவ்வளோ ஜெபம் பண்ண நாக்கும், நான் இப்படி பண்ண நாக்கும், இந்நேரம் நான் எங்கே இருக்க வேண்டியவன், நான் இப்படி இருக்கிறேன். இதுதான் இவன் கதை. இதனால் மற்றவங்க கூட பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாரையும் வந்து கொடுமையாயிடும் அவங்களுக்கெல்லாம். இவன் கூட இருக்கிறது இந்த கசப்போட இவங்க கூட வாழ்க்கை நடத்தணும், இவனுக்கு சமைச்சு போடணும், இவங்க கூட இருக்கணும். இது எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்கள். ஏன்னா சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன்னா மனத்தாழ்மை இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால்னு மனத்தாழ்மை இருந்ததுன்னா அங்கே சமாதானம், மெய்யான சமாதானம் இருக்கும். மனத்தாழ்மை இருந்ததுன்னா சரி, கர்த்தருக்கு சித்தமானால் நான் அதை செய்ய போகிறேன்னு சொல்கிறோம். ஒருவேளை நான் அப்படி செய்ய போகிறேங்கிறது நான் நினச்சபடி நடக்கலைன்னா அப்போ கூட எனக்கு தெரியும், நான் நினச்சபடி நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நினச்சது நிச்சயமாக நடக்கும். என் வாழ்க்கை கர்த்தருடைய கையில் இருக்குது, அவர் என்ன நடத்துகிறாரு. நான் நினச்சபடி ஒருவேளை நடக்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நினைக்கிறது நிச்சயமாக என் வாழ்க்கையில்
நடக்கும். ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது. என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆக கடவுது. எப்படி லிங்க் பண்ணுறாரு பாருங்க ஜானத்தன் எட்வர்ட்ஸ் கொண்டாந்து என்ன அழகாக அதை சொல்கிறாரு பாருங்க. ரெண்டும் ஒன்றா வருன்றாரு. சமாதானம் இருக்கிறேன்னு சொல்கிறவன் அவனுக்குள்ள மனத்தாழ்மை நிச்சயமாக இருக்கும், ஜென்டில்னஸ் இருக்கும், மனத்தாழ்மை நிச்சயமாக இருக்கணும். மனத்தாழ்மை இல்லைன்னா சமாதானம் இருக்காது. அதனால் பெருமை பிடிச்சவனுக்கு சமாதானம் இருக்க முடியாது. அவன் இருக்குதுன்னு சொன்னான்னா அது போலி சமாதானம். அந்த சமாதானம் பறந்து போயிடும் ஒரு மோசமான சூழ்நிலை வந்தா அப்படிங்கிறாரு. எத்தனை பேர் வழங்குது நான் சொல்கிறது? நமக்குள்ளே என்ன சமாதானம் இருக்கணும்னு பார்க்கணும். நமக்கு போலி சமாதானமாக தேவை? போலி எதுவுமே தேவையில்லைங்க, ஒரிஜினல் தான் வேணும் நமக்கு. ஆண்டவர் உண்டு பண்ணுகிற சமாதானம் தான் தேவை. அப்போ எப்போ அப்படி நினைக்கணும், ஆண்டவர் எனக்கு எப்போ சிறப்பாக நடத்துவார், ஆண்டவருடைய கையில் நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன். அப்போ ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது நான் என்ன சொல்ல போகிறேன், கர்த்தருக்கு சித்தமான ஆள், கர்த்தருக்கு சித்தமான ஆள், கர்த்தருக்கு சித்தமான ஆள்னா அதில் ரொம்ப மனத்தாழ்மை இருக்குது. அதில் என் சித்தம் இல்லை, அவருடைய சித்தம் தான் எனக்கு நடக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது பாருங்கள். அப்போ அது இருக்கும்போது நாம் நினைக்கிறது சில நேரங்களில் அதே மாதிரி நடக்கலைனாலும் நமக்கு ஒன்று நிச்சயமாக தெரியும், ஆண்டவர் நமக்கு நல்லது செய்வார், அவர் சிறந்ததை வச்சிருக்கிறாரு. ஒருவேளை நான் நினச்சதை விட சிறந்தது அவர் செய்யலாம் இல்லையவா? அப்படி தான் நான் அதை எடுக்கணும். இருக்கீங்களா? த சிமெட்ரிக்கல்ன்றது சிமெட்ரிக்கல் சேஞ்ச். சிமெட்ரிக்கல் சேஞ்சுனா எல்லாம் இந்த ஆவியின் கனியில் இருக்கிற அந்த 9 விதமான பண்புகள் இருக்குது பாருங்கள், எல்லாம் சேர்ந்து ஒன்றா வருது. ஒன்று இருந்து இன்னொன்று இல்லாமல் இருக்க முடியாது. எல்லாம் கனெக்டடாக இருக்குது. இதோட அது கனெக்டட், அதோட இது கனெக்டட். ஆகவே சமாதானம் இருக்கணும்னா மனத்தாழ்மை இருக்கணும். இதெல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்டடாக இருக்கிறது. இன்னொரு உதாரணம், நிறைய உதாரணம் சொல்கிறாரு. அதில் இன்னொரு உதாரணம் பாருங்கள், ஜென்டில்னஸ் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். அது மனத்தாழ்மை. அப்புறம் விசுவாசம்னு இருக்குது இல்லையா? ஃபெய்த்ஃபுல்னஸ்ன்றது விசுவாசம் இருக்குது. விசுவாசம்னா என்ன? விசுவாசம்னா ஒருத்தருக்கு விசுவாசமாக இருக்கிறது. ஒரு கம்பெனிக்கு விசுவாசமாக இருக்கும், ஒரு ஸ்தாபனத்துக்கு விசுவாசமாக இருக்கிறோம், ஏதோ செய்கிற வேலைக்கு விசுவாசமாக இருக்கிறோம், முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கும். அப்படி அதான் விசுவாசம்ன்றோம். அந்த மாதிரி விசுவாசம் இங்கே சொல்லிடுது. ஃபெய்த்ஃபுல்னஸ், லாயல்ட்டி அண்ட் கரேஜ் ரெண்டும் அதில் இருக்குது பாருங்கள். லாயல்ட்டினா உண்மையாக இருக்கிறது ஒரு ஆளுக்கு, அல்லது ஏதோ ஒரு ஸ்தாபனத்துக்கு, அல்லது எதுக்கோ கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறது. அந்த மாதிரி அது உண்மையாக இருக்கணும்னா தைரியமும் வேணும் பாருங்கள். அது தைரியம் இல்லாமல் அது இருக்க முடியாது. அதனால் தைரியம் அதோட கலந்து வருகிறது. அப்போ சொல்கிறாரு, இந்த மனத்தாழ்மை அப்படிங்கிறது ஒருவனை ரொம்ப மென்மையானவனாக, முரட்டு குணம் இல்லாதவனாக, கரடு முரட்டு இல்லாதவனாக, தடார் புடார்னு மிரட்டுறவனாக இருக்க மாட்டான். அவன் ரொம்ப கைண்டாக இருப்பான். ஏன்னா மனத்தாழ்மை இருக்குது அவனுக்கு. ப்ரௌடு கிடையாது, ரொம்ப ஹம்புளாக இருக்கிறான் அவன் இல்லையா? அதனால் அவனுக்கு எல்லாரையும் பிடிக்கும். ரொம்ப ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆள். ரொம்ப இனிமையான ஒரு ஆளாக இருக்கிறான் அவன், ஏன்னா மனத்தாழ்மை இருக்கிறதுனால. அப்போ அவன் என்ன சொல்கிறான், எனக்கு மனத்தாழ்மை இருக்குது அப்படிங்கிறான். ஆனால் மனத்தாழ்மை இருந்தால் நிச்சயமாக இந்த விசுவாசமும் இருக்க வேண்டும். மனத்தாழ்மை பல விதத்தில் வரலாம். ஒன்று, ஆண்டவர் ஆவியானவர் உள்ளே இருந்து மனத்தாழ்மையை உண்டு பண்ணலாம். இன்னொருக்கு சிலருக்கு கொஞ்சம் மென்மையான குணம் அவங்களுக்கு, அவங்க கெமிஸ்ட்ரி அது, அவங்க ஃபிசியாலஜி அது, அவங்க உண்டாக்கப்பட்ட அவங்க இருக்கிற விதமே அப்படி. அவங்க அப்படிப்பட்ட ஆள், அவங்க புத்தி அப்படி தான் இருக்கும். ரொம்ப மைல்டாக, ரொம்ப கைண்டாக அப்படி இருப்பாங்க இல்லையா? நேச்சுரல் இது. அது பெரிய ஆவியானவர் உண்டு பண்ண ஒரு காரியம் கிடையாது. சுவாபத்திலேயே அப்படி இருப்பாங்க சிலர். அப்போ ஆவியானவர் உண்டு பண்ணது தான் உண்மையானது. இந்த சுவாபத்திலே எப்படி இருக்கிறதுன்றது அது வேற, அது ஃபெயில் ஆகும். ஆனால் இது ஃபெயில் ஆகவே ஆகாது. அதுதான் சொல்கிறாரு பாருங்க. அப்போ சிலர் ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் அவர்களிடத்துல பார்த்தீங்கன்னா தைரியம் இருக்காது. அதனால் ஒரு காரியத்துக்கு உண்மையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். தைரியம் இருந்தால் தான் ஒரு காரியத்தில் உண்மையாக இருக்க முடியும், நிற்க முடியும், செய்ய முடியும். அது இருக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறாரு. அப்போ
இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். அப்போ பெருமை இருந்தால் அவனுக்கு சமாதானம் இல்லைங்கிறாரு. ஏன்னா மனத்தாழ்மை இருந்தால் தான் சமாதானம் வரும் அப்படிங்கிறாரு. அதனால தான் பாருங்க, இது ஆவியின் கனி, ஆவியின் கனிகள் கிடையாது. கனிகள்னா நம்ம எப்படி சொல்லலாம், ஒன்று இருக்குது இன்னொன்று இல்லைன்னா பரவாயில்ல. கனிகள் 9 கனி இருக்குது, அதில் 1 இருக்குது, 2 இருக்குது, இல்லை 4 இருக்குது, மீதி இல்லை அப்படின்ட்டு போயிடலாம். ஆவியின் கனின்றதுனால இவர் என்ன சொல்கிறாரு, 1 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குதுலாம் சொல்ல முடியாது, 9 இருக்கணுன்றார். 9 இருந்தால் தான் அது ஆவியானவர் உண்டு பண்ணது. எல்லாம் ஒன்றா சேர்ந்து கனெக்டடாக வருது. ஏன்னா அது ஒரே கனி, ஒரு கனி தான். இந்த ஒரு கனியினுடைய 9 காரியங்கள் அது அப்படிங்கிறாரு. நான் நினைக்கிறேன் அது அற்புதமான ஒரு விளக்கம். கனெக்டடாக இருக்குது எல்லாம் 9. அது மட்டும் இல்லை, ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது. அது ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது. அதை எடுத்துங்க, இச்சை அடக்கம்னு இருக்குது, செல்ஃப் கண்ட்ரோல்னு இங்கிலீஷில் இருக்குது. இச்சை அடக்கம், அதோட சந்தோஷத்தை எடுத்துங்க. சில சொல்லுவாங்க செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குதுன்னுவாங்க. அது உண்மையாகவே ஆவியானவர் கொடுத்துருக்காரு செல்ஃப் கண்ட்ரோல், இல்லை செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு வேறு விதமாக எப்படியா வந்ததா? செல்ஃப் கண்ட்ரோல் உண்மையாகவே இருக்கணும்னா இங்கே சொல்லியிருக்கிற இந்த ஆவியின் கனிகள் இருக்குது பாருங்கள், அதில் இந்த ஜாய், சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது இருந்தால் தான் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும். ஒருத்தன் கெட்ட பழக்க வழக்கங்கள் ஈடுபடுறான், தவறான கெட்ட காரியங்களை செய்கிறான், குடிக்கிறான் பிடிக்கிறான்னா எதுக்காக? உள்ள சந்தோஷம் இல்லை. இந்த சந்தோஷம் இல்லாதனால அந்த வெற்றிடத்தை போக்குறதுக்கு, அந்த அவனுடைய கவலையை மறக்கிறதுக்கு, அவனுடைய இதெல்லாம் மறந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் அவன் குடிக்கிறான். செல்ஃப் கண்ட்ரோலு ஏன் இல்லை? சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் இருந்தால் செல்ஃப் கண்ட்ரோலு இருக்கும். சந்தோஷம் இருக்கிறவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை, இந்த க்ரச்சஸ் எல்லாம் தேவையில்லை, இந்த காரியங்கள்லாம் அவசியமே கிடையாது. ஏன் இந்த கெட்ட பழக்கங்களுக்கு அடிக்ஷன் ஆகுதுன்னா சந்தோஷம் இல்லை, அதனால தான் அது அடிக்ஷன் ஆகுது. செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் நம்ம செயற்கையாகவே கூட உண்டாக்கலாம் செல்ஃப் கண்ட்ரோலை. அது ஒரு போலியான செல்ஃப் கண்ட்ரோல். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், இது நல்லா வழங்கும், பெண்களுக்கெல்லாம் நல்லா வழங்கும். ஆண்களை விட பெண்கள் ரொம்ப கண்ணீர் விடுவாங்க இல்லையா? கண்ணீர் ரொம்ப வரும், டக்குன்னு வந்துடும். அழுகிறதுன்றது ரொம்ப சர்வசாதாரணம். நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது சொல்லுவாங்க, அழுதா என்ன பொம்பளை பிள்ளை மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறிய. இப்படி சொல்லி 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 என்ன ஆயிடுச்சு மனசில், அழுதா பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கிறோம் நம்ம. அப்போ பொம்பளை பிள்ளைய விட நம்ம மேலானவர்கள் காட்டுறதுக்காகவே அழுவாமல் இருக்கணும் அப்படின்ட்டு அழுகிறதுனா எங்கேயாவது ரூமை போய் அடைச்சிக்கிட்டு அழுகிறது யாருக்கும் தெரியாமல். எங்கேயும் யாருக்கு முன்னால் கண்ணீர் வந்துடக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது. ஏன்னா ஆம்பளைங்கிறத காட்டணுமோ, ஆம்பளை கண்ணீர் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சமுதாயத்தில். அப்படி ஒரு இது, என்ன பொம்பளை பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கிற எதுக்கு எடுத்தாலும் அப்படின்னோடனே நமக்கு என்ன பதிஞ்சிருது, பொம்பளை பிள்ளைகள் எதுக்கு எடுத்தாலும் அழுவாங்களாக்கும், நம்ம ஆம்பளைகள் நம்ம அழுவக்கூடாதுன்னு. எல்லாம் மனுஷர்கள் தான், ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் சிரிச்ச. அப்படி ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. பெண்ணுக்குள்ளே கற்பப்பை இருக்குது, நமக்கு அது இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். கொல்லப்படுறதுக்கு அது மற்ற விதத்துலலாம் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது பாருங்கள். கண்ணீர் விடக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லி, இப்போ கண்ணீர் விட்டாலும் நீ பொம்பளை பிள்ளை மாதிரின்னு சொல்லி, இவனுக்குள்ள ஆம்பளை நான், ஆகவே நான் கண்ணீர் விடாமல் இருக்கணும்னு ஒரு பெருமையின் நிமித்தமாக தன்னுடைய ஆம்பளைத்தனத்தை காப்பாற்றுறதுக்காக, அதுக்கு பேர் தேடி தர்றதுக்காக, ஆம்பளைன்றதை நிரூபிக்கிறதுக்காகவே அவன் கண்ணீர் விடுறதில்லை. அதை செல்ஃப் கண்ட்ரோல்ன்றான். எனக்கு ரொம்ப கண்ட்ரோல் இருக்குதுங்க, நான் அப்படி ஒன்று லேசாக கண்ணீர் விட்டுற மாட்டேனாக்கும். இந்த செல்ஃப் கண்ட்ரோல் ஆவியானவர் கொடுத்த செல்ஃப் கண்ட்ரோலா? கிடையாதுங்க. இது ஆவியானவர்கிட்ட வந்து செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. இது இவங்க ஊரில் சொன்ன மீச முருகன தாத்தா சொன்ன கதையினால் வந்து செல்ஃப் கண்ட்ரோல். அவர் சொல்கிற நம்மளாம் ஆம்பளைகள் கண்ணீரெல்லாம் விடக்கூடாது, நீ மீசை முறுக்கிட்டு சொன்னோடனே நம்ம பட்டுருச்சு இவனுக்கு உள்ள. நம்மளும் தாத்தா மாதிரி நல்லா மீசையை முறுக்கிட்டு பெண்கள் அழுதாலும் அழுகலாம், நம்ம அழுகக்கூடாது அப்படிங்கிற இது. அதுக்குன்னே இவனும் மீசையை வளர்த்து வச்சுருக்கிறான், இவனும் பார்த்துடலாம், எப்படி அழுகக்கூடாது நம்ம அப்படின்றான். இது ஒரு பெருமையின் நிமித்தமாக வந்த செல்ஃப் கண்ட்ரோல். இது தாழ்மையினால் வந்து செல்ஃப் கண்ட்ரோலில் உள்ள சந்தோஷம் இருக்கிறதுனால எல்லா சுய கட்டுப்பாடு இவனுக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. செல்ஃப் கண்ட்ரோல்னால் சுய கட்டுப்பாடு தானே.
இது பெருமை நிமித்தமாக வந்தது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பாருங்க. சிலர் எல்லாரையும் ரொம்ப ஏற்றுக்கொள்வார்கள், எல்லார்ட்டையும் ரொம்ப கைண்டாக இருப்பாங்க, இது பண்ணுவாங்க. அதனால அது ஆவியின் கனின்னு சொல்ல முடியாது பாருங்க. பொதுவாகவே மற்றவங்கள ரொம்ப இது பண்ணிக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஜென்டலாக இருந்துக்குவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இவங்களே ரொம்ப மோசமானவங்கன்றார். ஒரு நாள் சொல்கிறார், இவங்களே ரொம்ப மோசமானவன். இப்போ நம்மளே கெட்டில் காலிங் த காஃபி பிளாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது காஃபிக்கு போடுற கெட்டில் காஃபியை பார்த்து சொன்னிச்சா நீ ரொம்ப கருப்பாக இருக்கேன்னு. ரெண்டுமே கருப்பு தான். அப்புறம் இன்னொன்று கருப்புன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி கதை இது. அப்போ இவன் நினைக்கிறான், ஐயோ நம்ம கதியே எப்படி இருக்குது, அதனால் அவனுக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவான். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறானே ஒழிய ஆவியின் கனி வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இது ஆவியின் கனி தானா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, இது ஆவியானவர் செஞ்ச வேலையா, அதன் நிமித்தமாக தான் அப்படி இருக்கிறோமா, ஒருத்தன் அப்படி இருக்கிறான்னு கண்டுபிடிக்கணும்னா, மற்ற எல்லாம் ஒருங்கிணைந்து அதோடு வருகிறதா அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது ஆவியின் கனியான்றது அப்படிங்கிறார். நான் நினைக்கிறேன் அது அற்புதமான ஒரு விளக்கம். சரி.